Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தேர்தல் வாக்குறுதிப்படி தாவேக அரசு பயிர்க்கடன் தள்ளுபடியை முழுமையாக அமல்படுத்த கோரி கோவையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் நமது செய்தியாளர் சுரேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். விவசாயிகளுக்கான பயிர்க்கடனை எவ்வித நிபந்தனையுமின்றி முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் தற்சமயம் கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வராங்க. இப்போ அது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் சு பழனிசாமி இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். பயிர்க்கடனை படிப்படியாக நான் குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுத்திருக்கேன் அப்படின்னு முதல்வர் தெரிவிச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, அடுத்த ஜென்மம் இருந்தான விவசாயியா போறக்கணும்னு கூட சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கையில் உங்களோட போராட்டத்துக்கான முழுமையான காரணம் என்ன, அதை பற்றி சொல்லுங்க. விவசாயிகள் முழுமையான போராட்டம் என்பது முதல்வர் தேர்தல் வாக்குறுதியில் என்ன சொன்னால் 5 ஏக்கராக்குட்பட்ட சிறு குறு விவசாயிகள் நான் அதிகாரத்துக்கு முழுமையாக ரத்து செய்வேன் என்று எந்த விவசாயி முதல்வர் தான் சொன்னார். முதல்வர் சொன்னதை அமுல்படுத்துங்கள் என்று விவசாயிகள் மிக பெருமதிப்போடு முதல்வரை கோரிக்கை வைக்கின்றோம். அதோடு மகாராஷ்டிரா அரசு விவசாயிகளுடைய முழு கடனையும் ரத்து செய்திருக்கிறது. அது வரவேற்கத்தக்க அம்சம். தமிழ்நாட்டில் இவரும் முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று அநேகமாக பட்ஜெட் கருத்து கேட்பு கூட்டம் சேலத்தில் நடந்தது. அதிலும் 3 அமைச்சர்கள் பங்கு கொண்டார்கள். அதில் தெளிவாக சொன்னோம். வேளாண் துறை அமைச்சர், கோயம்புத்தூர் அமைச்சர், கதர்வாரி அமைச்சர் 3 பேரும் என்ன சொல்ல முதல்வரை கலந்துவிட்டு நிச்சயமாக பட்ஜெட் கூட்டத்தில் தமிழ்நாட்டில் நாங்கள் அறிவித்ததை நிறைவேற்றுவோம் என்று நல்ல யோசனை சொன்னார்கள். அந்த யோசனையை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதற்காக அவருக்கு ஒரு விண்ணப்பங்கிற வழியில் ஜனநாயக வழங்கிய அடிப்படையில் இந்த போராட்டத்தை கையில் எடுத்து விவசாயிகளுக்கு சொல்லுகிறோம். எனவே இது ஏதோ தமிழ்நாடு அரசுக்கு எதிராக யாரோ தூண்டுகிறார்கள் என்று ஒரு தவறான செய்தியை பிரதிபலிக்கப்படுகிறார்கள். அப்படி அல்ல, அவர் சொன்னதை நிறைவேற்றுங்கள் என்றுதான் விவசாயிகள் கேட்கின்றோம். அநேக முதல்வர் நிறைவேற்றுவார் என்று நம்புகிறோம். ஆனால் ஒரு 35,000 இருந்தது, 75,000 பண்ணினார்கள். அதெல்லாம் நாங்கள் வரவேற்கிறோம். முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். இன்னொன்று கேட்டு சொல்வதென்றால், எந்த விவசாய இடத்திலும் தமிழ்நாட்டில் எந்த நிபந்தனை போட்டு அவர்களை வசூலிக்கக்கூடாது, அவதார வெட்டி போடக்கூடாது. அது முழுக்கையாக ரத்து செய்ய வேண்டும் என்று தான் இத்தகைய போராட்டத்தை கையில் எடுக்கிறோம். அநேகமாக அவர் அதை செய்வார் என்று நம்புகிறோம். பருவமழையும் கை கொடுக்கல, நிறைய கால சூழல்கள் விவசாயிகளுக்கு எதிராக அமைஞ்சிருக்கு இந்த வருங்காலங்களில். அப்படி இருக்கும்போது இந்த பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி பண்ணால் எந்த அளவுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறீங்க விவசாயிகளுக்கு? அது சரியான கேள்வி. தமிழ்நாட்டினுடைய தஞ்சாவூர் கோபுரமாகட்டும், கல்லணையாகட்டும், மிகப்பெரிய கட்டடங்களாகட்டும் விவசாயினுடைய ஆதாரமாக கொண்டதால் தமிழ்நாட்டினுடைய இவ்வளவு மிகப்பெரிய சான்றுகள் இன்றைக்கு வரைக்கும் இருக்கிறது. அன்றைய தினம் தொழில்நுட்பங்கள் இல்லை, இவ்வளவு வகையான வசதிகள் இல்லை. ஆனால் விவசாயத்தை அடிப்படையாக கொண்டதால் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி ஒரு காலத்திலே வேலோங்கி இருக்கு. அதுக்கு கல்லணை ஒரு காரணம், தஞ்சாவூர் கோபுரம் ஒரு காரணம். தமிழ்நாட்டினுடைய பல்வேறு சிற்பங்கள் எல்லாம் விவசாயத்தை ஆதாரமாக கொண்டுதான் முன்னேறி இருக்கிறது. ஆகவேதான் பருவநிலை பாதிப்பு, வனவிலங்கு தொல்லை, வறட்சி, கொடுமை இவ்வளவு கடையிலும் கூட விவசாயிகள் உணவு சாப்பிடுவதற்கு உழைக்கிறார்களே, அவர்கள் மீது பாசமும் பரிவும் உருவாக்க வேண்டும். அது அநேகமாக முதல்வர் உங்கள் மூலியமாக, செய்தியாளர் மூலியமாக அவர் காது கெட்டும் என்று நாங்கள் நம்புகிறோம். பயிர்க்கடன் தள்ளுபடியை முழுமையாக நிபந்தனையின்றி தள்ளுபடி செய்ய வேண்டும், இல்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்தை இன்னும் வலுவாக முன்னெடுப்போம் என விவசாயிகள் தெரிவிச்சிருக்காங்க. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் நீலமேகத்துடன் சுரேஷ்குமார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.